பரந்தூரில் அமைய இருக்கும் புதிய விமான நிலையத்திற்கு மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பெயர் சூட்ட வேண்டும் என செல்வ பெருந்தகை தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பரந்தூரில் புதிதாக அமையவுள்ள விமான நிலையத்திற்கும் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கும் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பெயரை சூட்ட தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். ஒரு 6-7 கிராமங்கள் திருப்பெரும்புதூர் தொகுதியில் தான் விமான நிலையம் வர இருக்கின்றன. ஆகவே இந்த விமான நிலையத்திற்கும் தலைவர் ராஜீவ்காந்தி விமான நிலையம் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசிற்கு வேண்டுகோள் வைக்கிறார். நாகை மாவட்டம் உத்தம சோழபுரம் வெட்டாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து 32 கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தடுப்பணை கட்டப்பட்டால் உப்பு நீர் வேளாண் நிலங்களுக்குள் புகுந்து விவசாயம் பாதிக்கப்படும் என பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எனவே தடுப்பணையை வேறு இடத்தில் கட்ட வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கோவை மாவட்டம் காரமடை சுகாதார ஆய்வாளர் லஞ்சம் பெற்றதாக வெளியான வீடியோவால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காரமடை பொது சுகாதார ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் சீனிவாசன் தூய்மை பணிகளை செய்ய தனியார் நிறுவனம் ஒன்று டெண்டர் எடுத்துள்ள நிலையில் அவர்களிடம் சீனிவாசன் லஞ்சம் பெறுவது போல ஒரு வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள அவர் தன்னிடம் பணம் வாங்கியவர் அதை திருப்பி தரும்போது யாரோ வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது மொத்தம் பில்லை நான் மாற்ற மாற்றம் உங்களுக்கு தனியாக ஒரு 40 ரூபா கொடுத்துருக்கேன். யாருக்குமே தனித்தனியாக உங்களுக்கு கன்சல்ட் முடிக்கிறது இருக்கிறது கிளம்புறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.